السلام عليكم ورحمة الله وبركاته. مبشرا ومنذرا مسلما مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. نشهد ان لا اله الا الله نشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدي بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم. اعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب الي من ولده ووالده والناس اجمعين. صدق الله مولانا العظيم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். உம்மர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபூதாபிகள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் என்றென்றும் என்று நிலவரமாகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அவருடைய அருட்கொடையாக நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவு நாட்களை, பிறந்த நாட்களை கொண்டாடக்கூடிய இந்த தினத்திலே நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக மீலாது நபி விழாவை சிறப்பாக சீராக இந்த நம்முடைய கண்டமங்கலம் ஊரிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நடத்தக்கூடியவர்கள், இதிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மற்றும் இந்த விழாவிற்காக வேண்டி செலவு செய்யக்கூடியவர்கள், இந்த விழாவிற்காக வேண்டி என்னென்ன மெஹனத்துக்கள் எடுக்கிறார்களோ அனைவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மறுமையிலே ஷஃபாத் இருக்கிறது என்பதில் உறுதியாக்கப்பட்டுவிட்டது. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மறுமையிலே நம் அனைவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்துக்களை செய்ய வேண்டும் என்ற துஆவோடு நான் ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மீலாது விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள், நிர்வாகிகள், இமாம்கள், தாய்மார்கள், குழந்தைகள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், என்னை போன்றோர்கள், உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசப்படாத நாட்கள் இல்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லாத நாட்கள் எதுவும் இல்லை, பேசாத நாவுகள் எதுவும் இல்லை.
பயான் செய்யாத மேடைகள் எதுவும் இல்லை, நாயகத்தை பற்றி எழுதாத எழுதுகோள்கள் எதுவும் இல்லை, எழுதாத பத்திரிகைகள் எதுவும் இல்லை. எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து நேரங்களிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. ஆய்விலே ஒன்று சொல்லப்படுகிறது, உலகத்திலே எந்த மனிதரை அதிகமாக பேசப்படுகிறது என்று ஆய்வு செய்யப்பட்டது. ஒரு யூத அறிஞர் சொல்லுகிறார், உலகத்திலேயே அதிகமாக பேசப்படக்கூடியவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர் ஒரு தோராயமாக சுமாராக ஒரு கணக்கு சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு பள்ளிவாசலிலேயும் ஒரு நாளைக்கு 5 முறை பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த 5 முறை பாங்கிலேயும் ஒவ்வொரு முறையும் 2 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை உச்சரிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 10 முறைகள் ஒரு பள்ளிவாசலிலே உச்சரிக்கப்படுகிறது. 45 லட்சங்கள் உலகம் முழுக்க பள்ளிவாசல் இருக்கிறது. 45 லட்சம் பள்ளிவாசலிலேயும் ஒரு நாளைக்கு 10 முறை பெருமானாருடைய பெயரை உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால், 45 லட்சங்கள் என்று 10 போட்டோம் என்று சொன்னால் 4.5 கோடி முறை நாயகத்தை பற்றி பாங்கில் மட்டும் உச்சரிக்கப்படுகிறது. அல்லாஹ் பெருமானாரை தன்னோடு இணைத்து வைத்திருக்கிறான். பாங்கோடு அல்லாஹ் தன்னோடு இணைத்து வைத்திருக்கிறான். தொழுகையிலே அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அத்தஹியாத்திலே தரூதிலே சேர்த்து வைத்திருக்கிறான். எல்லா இடங்களிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னோடு இணைத்து வைத்திருக்கிறார். எந்த நபிமார்களுக்கும் இது கிடைக்கவில்லை. 1,25,000 நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் எந்த நபிமார்களுடைய பெயரையும் இப்படி உச்சரிக்கப்படவில்லை. எந்த நபியையும் அல்லாஹ் தன்னோடு இணைத்து சொல்லவில்லை. கலிமாவை சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு பக்கம் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் மறுபக்கமாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய பாங்கிலே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் தன்னை ஈமான் கொள்ளக்கூடிய நேரத்திலே வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இணைத்து சொல்லுகிறான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே உட்கார்ந்து அத்தஹியாத்து வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி என்ற ஸலவாத்துக்களையும் தொழுகையிலையும் அல்லாஹ் நபியை தன்னோடு இணைத்து வைத்திருக்கிறார். யார் ஒரு மனிதன் தரூதை ஓதவில்லையோ, தொழுகையிலே யார் தரூத் ஓதவில்லையோ அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற முடியாது. இன்னொரு விஷயத்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், ஒரு மனிதன் 2வது ரக்காத்திலே தரூத் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. 2வது ரக்காத்து 4 ரக்காத்திலே 2வது ரக்காத்திலே யார் ஒரு மனிதன் மறந்த நிலையில் தரூத் ஓதினால் சஜிதா சஹூ செய்ய வேண்டும். மறந்த நிலையில் ரசூலின் நினைவு உங்களுக்கு மறந்த நிலையில் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ரசூலை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நாயகத்தை பற்றி எதை சொல்வது, பெருமானாரை பற்றி நான் எதை சொல்லுவது, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன விஷயத்தை சொல்வது, அவர்களின் குணத்தை பற்றி சொல்வதா, அல்லது அவர்களின் பிறப்பை பற்றி சொல்வதா, அல்லது அவர்களின் இறப்பை பற்றி சொல்வதா, அவர்களின் வாலிபத்தை பற்றி சொல்வதா, அவர்களின் வயோதிகத்தை பற்றி சொல்வதா, நாயகத்தின் நுபுத்துவத்தை பற்றி சொல்வதா, பெருமானாரின் குடும்பவியலை பற்றி சொல்வதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணை பற்றி சொல்வதா, பெருமானாரின் கையை பற்றி சொல்வதா, எதை பற்றியும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடலை எல்லாம் மையாக மாற்றி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பேனாக்களாக மாற்றி எழுதினால் கூட பெருமானாரின் புகழை, பெருமானாரை பற்றி எழுதி முடிக்க முடியாது. இந்த உலகத்திலே நாயகத்தை எந்த மனிதராலும் புகழ முடியாது. அவ்வளவு புகழுக்குரியவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 571 கிபி 571
ரபியுல் அவ்வல் பிறை 12 தஹஜ்ஜுடைய நேரத்திலே சஜிதா செய்தவர்களாக, சுன்னத்து செய்யப்பட்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். பிறக்கின்ற பொழுது பல அதிசயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்குகின்ற நேரத்திலே அசத்தியங்கள் எல்லாம் அழிந்து போனது. பாரசீகத்திலே பல காலங்கள் எரிந்து கொண்டிருந்த தீபகற்பங்கள் எல்லாம் அழிந்து போனது. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பே அதிசயம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது நம்மை போன்று தாயினுடைய பின்துவாரத்தில் இருந்து பிறக்கவில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடுப்பின் கீழில் இருந்து பிறந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுது சஜிதா செய்தவர்களாக பிறந்தார்கள். பிறக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி உம்மத்தி என்ற வார்த்தையை உச்சரித்தவர்களாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். சுப்ஹானதில் முல்கி வல் மலக்கூத், சுப்ஹானதில் இஸ்ஸத்தி வல் அஸமத்தி வல் குத்ரத்தி வல் கிப்ரியாய் வல் ஜபரூத், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. ஒவ்வொரு பெருநாளிலேயும் நாம் ஓதுகின்ற அந்த திக்ரை உலகத்திலே முதலாக பெருமானார் பிறந்த உடனே தங்கள் முத்தான வாயிலே அவர்கள் உதிர்த்தார்கள் என்பதாக வரலாறு. மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள். இன்னக லஅலா குல்கின் அலீம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், நாயகமே நீங்கள் நற்குணத்திலே மிக உயர்ந்தவர்கள், நீங்கள் உங்கள் குணம் மிக உயர்ந்தது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்வார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் அனைவரையும் அழைத்து ஒருவரையாக கூப்பிட்டு சொல்லுவார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு சொல்வார்கள், நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்றிருக்கிறீர்கள். இன்னொரு சஹாபி அழைத்து சொல்வார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொல்வார்கள், நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை போன்றிருக்கிறீர்கள். ஒவ்வொரு சஹாபாக்களையும் பெருமானார் அழைத்து சொல்லுவார்கள், இன்னென்ன குணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை ஒப்பிட்டு சொல்லி கடைசியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்ல மறந்து விடுவார்கள், சொல்லாமல் விட்டு விடுவார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெருமானார் இடத்துல கேட்பாங்க, நாயகமே எல்லா சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு நபிமார்களினுடைய குணங்கள் இருக்கிறது என்று நீங்கள் ஒப்பிட்டு சொன்னீர்கள், ஆனால் என்னை பற்றி நீங்கள் எந்த குணமுமே சொல்லவில்லையா, எனக்கு எந்த குணமும் இல்லையா என்று ஆனந்தத்தோடு கண்ணீர் மல்க பெருமானார் இடத்திலே கேட்டார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே நற்குணங்கள் மொத்தம் 360 இருக்கிறது. நற்குணங்கள் இருக்கிறது அல்லவா, அது மொத்தம் 360 குணங்கள் இருக்கிறது. அந்த 360 குணங்களும் அபூபக்கரே உங்களிடத்தில் இருக்கிறது, நான் எதை சொல்லுவேன்? உலகத்திலே குணங்களை கற்றுக் கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 360 குணங்கள் இருக்கிறது என்று சொன்னார். நாயகத்திற்கு எத்தனை குணங்கள் இருக்கும்? பெருமானாருடைய குணங்களை நாம் பார்க்க முடியுமா? அந்த குணங்களை ஒன்று ஒன்றாக நாம் வாழ்க்கையில பின்பற்றினாலே நமக்கு மோட்சம், சொர்க்கம் கிடைக்கும், பெருமானாரின் ஷஃபாஅத் கிடைக்கும். இந்த உலகத்திலே நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நோயில்லாமல் வாழ வைப்பான், அதிலே சந்தேகம் இல்லை. கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள். பெருமானாரை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே பட்டியலிட்டு நம்ம சொல்லலாம். சில குணங்களை மட்டும் நாம் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபக்கத்துல் கல்ப், ஷஃபக்கத்துல் கல்ப் என்று சொல்லப்படக்கூடிய படைப்பினங்களின் மீது பெருமானாருக்கு பாசம், இரக்கம், அவர்களின் மீது அன்பு. படைப்பினங்கள் என்று சொன்னால் மனிதன் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் மீது மட்டுமல்ல பாசம் வைக்கவில்லை, இரக்கம் வைக்கவில்லை, மிருகங்களின் கூட பெருமானார் இரக்கம் வைத்தார்கள், பாசம் வைத்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் சுபுஹ் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்கிறது. பெருமானார் அவசரமாக தொழுகையை முடித்துக் கொள்கிறார்கள். நம்ம இமாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தொழு வைக்கிறது, 5 நிமிஷத்துல தொழு வச்சுட்டா என்ன 5 நிமிஷத்துல தொழு வச்சுட்டீங்கன்னு நம்ம கேட்கிறோமா இல்லையா? இதே மாதிரி சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே என்ன இன்னைக்கு அவசரமாக தொழ வைத்தீர்கள்? பெருமானார் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னார்கள், ஒரு குழந்தை அழுதது,
அந்த குழந்தை அழுவதினால் அந்த குழந்தையின் தாய் மனம் மிகவும் கஷ்டப்படும் என்பதற்காக வேண்டி தொழுகையை நான் சுருக்கிக் கொண்டேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைய காலம் ஃபித்னா இல்லாத காலம். அதனால ஆண்களுக்கு பின்னால் பெண்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அது நபியினுடைய காலம். இன்றைய காலகட்டத்தில் எப்படி தொழுதோம் என்று சொன்னால் நாம் தொழுகையிலே இருக்க மாட்டோம். நம்ம கூட சைத்தான் இருந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் கொஞ்ச காலத்திற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு பெண்கள் தொழ வர வேண்டும் என்று சொன்னால் வயதான மூதாட்டிகள் மட்டும் வரட்டும் என்று அனுமதி கொடுத்தார்கள். மற்றவர்களை பெருமானார் தடை செய்து விட்டார்கள். நீங்கள் வீட்டிலேயே தொழுவது சிறந்தது என்று சொன்னார்கள். அப்படித்தான் ஒரு பெண்மணி பெருமானாரிடத்திலிருந்து கேட்டாங்க, நாயகமே, ஆண்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால ஜமாத்தா சொல்லுகிறாங்க, ஆண்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால ஜும்மா சொல்லுகிறாங்க, ஆண்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால் ஜனாதா சொல்லுகிறாங்க, எல்லா தொழுகையும் உங்களுக்கு பின்னால் சொல்லுகிறார்கள், நாயகமே, நாங்களும் உங்களுக்கு பின்னால் வந்து தொழ வேண்டும் என்று பெண்கள் கேட்டார்கள். பெண்களின் சார்பாக ஜைனப் ரலியல்லாஹு வந்து கேட்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நல்ல விஷயத்தை நான் சொல்லட்டுமா? நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு சின்ன அறையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த அறையிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஜமாத்துடைய நன்மை உங்களுக்கு கிடைத்து விடும் என்று சொன்னார்கள். உங்கள் கணவன்மாரை நீங்கள் ஜமாத்திற்கு அனுப்புங்கள், தொழுகைக்கு அனுப்புங்கள். 5 நேர ஜமாத்தோடு தொழுகைக்கு நீங்கள் அனுப்புங்கள். உங்கள் குழந்தைகளை நீங்கள் அனுப்புங்கள் தொழுகைக்கு. நீங்கள் ஜமாத்தோடு தொழுகை நன்மை மட்டுமல்ல, உங்கள் கணவன் தொழுத தொழுகையின் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் பிள்ளைகளின் தொழுகையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்கள் செய்கின்ற அனைத்து நன்மைகளையும் நீங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு அறையிலேயே நீங்கள் தொழுது பெற்றுக் கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷஃபக்கத்துல் கல்ப் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரக்கத்தன்மை என்பது நிறைய இருக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் உலகத்திலே வாழுகின்ற காலங்களிலே இரக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரக்கமுள்ள வாழ்ந்த நேரத்திலே ஒருமுறை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். இப்படி நடந்து போகும்போது ஒரு நாய் குட்டி போட்டு பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. பொதுவாகவே நாயை பார்த்தோம்னா நாம சும்மா இருக்க மாட்டோம், ஒன்று விரட்டுவோம் அல்லது கல்லெடுத்து அடிப்போம். இது நம்முடைய இயற்கையான பண்புகள். இதே போன்று குட்டி போட்ட நாயை அடித்தால் சும்மா விடாது, குட்டியை துன்புறுத்தினால் சும்மா விடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு சேர்ந்து போகின்ற நேரத்திலே அந்த நாயை தாண்டுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களில் ஒரு சிலர்கள் இந்த நாயை துன்புறுத்துகிறார்கள். நம்ம கல்லெடுத்து அடிக்கிற மாதிரி அவங்க சூ என்று சொன்னார்கள், மிரட்டினார்கள். அந்த நாய் என்ன செஞ்சு கொலைக்க ஆரம்பித்தது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை துன்புறுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். துன்புறுத்தாதீர்கள் என்று சொன்ன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஃபாஸில் இப்னு சுராபா என்ற ஒரு சஹாபியை நியமனம் செய்து அந்த நாய்க்கு பாதுகாப்பு வைத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் நாயை பாதுகாப்பு வச்சிருக்கிறோம், நாமெல்லாம் நாயை பாதுகாப்பு வச்சிருக்கோம். வீட்டுல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட போட்டு வீட்டுல நாயை பாதுகாப்பு வச்சிருக்கிறோம், தோட்டத்துல நாயை பாதுகாப்பு வச்சிருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமுள்ளவர்கள், மிருகத்தின் மீது இரக்கம் கொண்டு யாரும் அந்த நாய்க்கு தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்று ஒரு சஹாபியை நாய்க்கு பாதுகாப்பாக நியமனம் செய்தார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஷஃபக்கத்துல் கல்ப் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழும் காலங்களிலே எல்லா படைப்பினங்களுக்கும் எல்லா நப்சுகளுக்கும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஒரு ஏழை சஹாபி, அவருடைய மகன் பணக்கார சஹாபி, பக்கத்துல வீடு இருக்கு, அவருக்கு பேரிச்சம்பழம் மரம் இருக்குது. அந்த மரத்திலிருந்து ஒரு பழம் வந்து ஏழை வீட்டு சஹாபியினுடைய வாசல்ல விழுந்துருது. அவர் என்ன செய்கிறாரு, குழந்தை எடுத்து வாயில போட்டுருது. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டதுதான் பணக்கார சஹாபி தன்னுடைய பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயிலே போட்டு விட்டது என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையினுடைய வாய்க்குள்ளே இரக்கம் இல்லாமல் கையை நுழைத்து பேரிச்சம்பழத்தை எடுத்ததும் அல்லாமல் அவருடைய குழந்தையின் வாயை கிழித்து விட்டார்கள். ரத்தம் சொட்டுகிறது. ஏழை சஹாபி பெருமானாரிடத்தில் ஓடி வருகிறார்கள், நாயகமே. பணக்கார சஹாபி அவர் பேரிச்சம்பழத்தை எடுத்து என் பிள்ளை குதித்து விட்டான்,
தவறுதான். ஆனால் பேரிச்சம்பளத்தை எடுத்து விட்டால் என் பிள்ளை என்ன பாவம் செய்தது, வாயை கிழித்து விட்டார் என்று சொன்ன உடனே பெருமானார் உள்ளங்கள் எல்லாம் கலங்கி போய் பணக்கார சஹாபியை அழைத்து கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், அப்பா அந்த மரத்தை ஏழைக்கு கொடுத்து விடு என்று சொன்னார்கள். லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், கொடுக்க முடியாது என்றார் அவர். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மரத்திற்கு பகரமாக ஜன்னத்தில் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நான் வாங்கி தருகிறேன், நீ கொடுத்து விடு என்று சொன்னார்கள். லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக தர முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்படியே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே முகம் எல்லாம் பெருமானாருடைய முகம் வாடி போய்விட்டது. ஏழை சஹாபியினுடைய முகங்கள் வாடிவிட்டது. மற்ற எல்லா சஹாபாக்களுடைய உள்ளங்களும் முகங்களும் வாடி போனது. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்டாங்க, நாயகமே நான் பேசட்டுமா என்று கேட்டார்கள். சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மரத்தை நான் உங்களுக்கு விலைக்கு வாங்கி தருகிறேன், எனக்கு சொர்க்கத்துல மரம் கிடைக்குமான்னு கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தஹ்தா நீங்கள் வாங்கி கொடுங்கள், உங்களுக்கு சொர்க்கத்திலே மரத்தை வாங்கி தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அபூ தஹ்தா ஓடுனாங்க. அந்த பணக்கார சஹாபிகிட்ட போனாங்க, என்னுடைய தோட்டத்துல 10 மரம் தரேன், ஒரு மரத்தை கொடுங்க. லாவல்லாஹி தர முடியாது. இவருடைய உள்ளம் என்னவென்று சொன்னால், அபூ தஹ்தாவிடத்திலே ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிறது, தோட்டத்தையே வெளிவேற்றி விடலாம் என்று நினைத்து 10 மரத்துக்கு தர முடியாது, ஒரு மரத்தை 100 மரம் தருகிறேன் தருகிறாயா, 100 மரம் தருகிறேன் தருகிறாயா என்று கேட்டார்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு முடியாது என்று சொல்லிவிடுகிறார். 1000 மரங்கள் தருகிறேன், ஒரு மரத்திற்கு பகரமாக 1000 மரங்களை தருகிறேன், இந்த ஒரு மரத்தை நீங்க எனக்கு கொடுத்து விடு என்று கேட்டார்கள். ஓ என்பதாக சொல்லி 1000 மரத்திற்கு பகரமாக அபூ தஹ்தா ரலியல்லாஹு ஒரு மரத்தை விலைவேற்றி பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து ஏழை சஹாபிக்கு கொடுக்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சந்தோஷமாக அபூ தஹ்தா ரலியல்லாஹு கிளம்பினார்கள். கிளம்பின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூ தஹ்தா, அபூ தஹ்தாவே சொர்க்கத்திலே உனக்கு மரம் வேண்டும் என்று கேட்டாய், அந்த மரத்தை பற்றி எதுவுமே கேட்காமல் போகிறாயே என்று சொன்ன உடனே, நபிகள் என்றும் பொய் சொன்னதல்லவா, பொய் சொல்றது இல்லையே அல்லவா, 63 ஆண்டுகள் வாழ்ந்த பெருமானார் அவர்கள் மனதாலும் வாயாலும் பொய் சொன்னதில்லை. பெருமானார் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று தெரிந்த அபூ தஹ்தா சொன்னார்கள், ஆம் நாயகமே நீங்கள் உண்மை சொல்வீர்கள், எனக்கு சொர்க்கத்தில் மனம் நிச்சயம்தான், இருந்தாலும் அது எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். முதலாளி சொன்னாங்க, ஒரு மரம் உனக்கு 1000 மரத்திற்கு கொடுக்கப்படுகிறது, ஆனால் அந்த மரத்தினுடைய நிழல் எவ்வளவு தெரியுமா இருக்கும், 500 வருடங்கள் நீ பயணம் செய்வாய். ஒரு குதிரை வேகமாக பயணம் செய்யக்கூடிய குதிரையை உனக்கு கொடுக்கப்படும், அதிலே உட்கார்ந்து நீ வேகமாக ஓட்டி கொண்டு போவாய், 500 வருடங்கள் தாண்டிவிடும், மரத்தின் நிழல் முடியாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய மரத்தை நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், இரக்கத்தனம் இருக்க வேண்டும் என்பதை சஃபக்கத்துல் ஹல்க் என்று சொன்னார்கள். நாம் இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகளின் மீது கூட நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பதில்லை, மனைவிமார்கள் மீது கூட இரக்கம் உள்ளவர்களாக இருப்பதில்லை, பிச்சை எடுக்கக்கூடிய முசாபிர்கள் மீது கூட இரக்கம் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். நபிகளுடைய பழக்கம் இரக்க தன்மை பெருமானாருக்கு இருந்தது. அது நாயகத்தினுடைய வழிமுறைகளின் குணங்களின் மிக முக்கியமான குணம் என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட குணத்திலே உண்டானவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து பெருமானாருடைய குணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. சவால் மன் ரஃபா மன் தவாலா ரஃபா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ அவன் அந்தஸ்திலே உயர்த்தப்படுவான், இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி. பெருமானார் எப்படி இருந்தார்கள், அவருடைய தாழ்மையான தன்மைகள் எப்படி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மலக்குகளிலே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், கேட்பார்கள், நாயகமே அப்தன் மலக்கன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அவரிடத்தில் வந்து நீங்கள் மலிக்காகவும் அப்தாகவும் இருக்க வேண்டுமா என்று கேட்பார்கள், அல்லது நீங்கள் அரசனாகவும் நீங்கள் பெரிய முதலாளியாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களா, நபியாக இருக்க வேண்டும் அரசனாக இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறீர்களா, அல்லது அரசனாகவும் நீங்கள்
அப்தாகவும் இருக்க விரும்பப்படுகிறீர்களா என்று கேட்டுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நபியாகவும் அப்தாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பணிவை வெளிப்படுத்தினார்கள். அரசாங்க தொழிலிலே அரசவை பதவி எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் அல்லாஹ்வின் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான், மதீனா முழுக்க மக்கா முழுக்க அனைத்தையுமே தங்கமாக மாற்றிக் கொடுக்கிறேன் நாயகமே, உங்களுக்கு போதுமா என்று கேட்ட நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழிந்து போகக்கூடிய உலகத்திலே அந்த செல்வங்கள் எனக்கு எதற்கு, ரப்பு எனக்கு போதும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மனிதர்களை போன்றே சாப்பிடுகிறேன், மனிதர்களை போன்றே நான் உறங்குகிறேன், மனிதர்களை போன்றே நான் உலகத்திலே உலாவி வந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எதற்கு இந்த தங்கங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிவான தன்மைகள் மிகவும் கவனிக்கத்தக்க விஷயமாக இருந்தது. இன்னைக்கு எம்எல்ஏவை போய் பார்க்கணும்னா சாதாரணமா பார்க்க முடியாது, நிறைய ரெக்கமெண்டேஷன், அது பரிந்துரைகள் இருக்க வேண்டும். அப்படியே போனா கூட நம்ம பூராத்தையும் செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவான். யாரு எவரு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உள்ள விடுவான். எம்எல்ஏ பார்க்க போறதா நினைச்சு எம்பிஏ பார்க்க போறதா இருந்தாலும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தனியாக ஒரு மனிதன், ஏழை மனிதன், ஒண்ணுமில்லாத மனிதன், முசாஃபிர், மிஸ்கீன் யாராக இருந்தாலும் பெருமானாரை தனியாக சந்திக்கலாம். அந்த அளவிற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக சந்திக்கும் அளவிற்கு ஏழ்மையாக பணிவாக இருந்தார்கள் என்பதாக வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, ஹஜ்ஜுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 6 திருகத்துக்கு இஹ்ராம் துணி வாங்கி போட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, நாயகம் நாட்டின் அரசர், நீங்க நாட்டின் அரசர், சக்கரவர்த்தியாக இருக்கிறீர்கள், நீங்க 6 திருகத்துக்கு நீங்க இஹ்ராம் துணியை போடலாமா என்று கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துஆவை சொன்னார்கள், அல்லாஹும்ம இஜ்அல் ஹஜ்ஜன் ஹஜ்ஜனா ஹஜ்ஜன் மப்ரூரா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய ஹஜ் நிறைவேற்றப்பட வேண்டும் அல்லவா, மக்பூலான ஹஜ்ஜாக நிறைவேற்றப்பட வேண்டும் அல்லவா, முகஸ்துதியை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் பெருமானார் பணிவை தான் மேற்கொண்டார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதாகிவிட்டது என்று அசாத்தடியை ஊண்டினார்கள். இன்னைக்கு 80 வயசு ஆயிட்டா கூட அசாவை ஊண்டுறது இல்லை, எனக்கு என்ன வயசாயிடுச்சு என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய காலகட்டத்திலே இன்று முதியவர்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறோம். 40 வயதுல பெருமானார் தடியை ஊன்றுவது என்ற சுன்னத்தை இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் 40 வயதிலே தடியை ஊண்டினால் அவன் பணி உள்ளவன் என்பதை காட்டுகிறது என்பதை பெருமானார் சொல்லி காட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1000 அதாவது 500 100 வயதுகளுக்கெல்லாம் தாண்டிய அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபிமார்கள் கூட இப்படி இல்லை. அரபியர்கள் 100 வயதாகிவிட்டால் கூட தடி ஊண்ட மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூஜஹலுக்கு 100 வயசு. அபூஜஹலுக்கு 100 வயதானவனே அபூல் அஹபுக்கு 100 வயதாச்சு. அவர் என்ன செய்வாரு, தடி ஊண்ட மாட்டாரு. அவர் 4 பேரை கூப்பிட்டு ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு அதுல உட்கார வச்சு தூக்கிட்டு போக சொல்வாராம். தடி ஊண்டுவது அவர்களிடத்திலே ஒரு கௌரவ குறைவாக இருந்து கொண்டிருந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதான உடனே தடி ஊண்டினார்கள். தேவையில்லைதான். ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலகீனத்திற்கு, பணிவிற்கு நமக்கு முகாந்தரமே தடி ஊண்டுவது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற நேரத்திலே எம்சி மினல் மிஸ்கீனா, நான் மிஸ்கீன்களுடன் நடப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மிஸ்கீனுடன் நடப்பேன், நாளை மிஸ்கீனோடு நான் எழுப்பப்படுவேன், நான் மிஸ்கீனாகவே வாழுவேன், நான் மிஸ்கீனாகவே மரணித்து போவேன் என்று பெருமானார் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு நம்மளால முடியுமா? பணம் இல்லாட்டி கூட கடன் வாங்கியாவது நாம் என்ன செய்யறோம், கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி நிறைய வீண் விரயங்கள் செய்து திருமணம் முடிக்கிறோம். நம்ம
என் பேர் என்ன ஆகிறது, என்னுடைய வம்சத்துடைய பெயர் என்ன ஆகிறது, செலவெல்லாம் அதிகமா செய்யணும் என்பதாக நினைக்கிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக தங்களுடைய பணிவான வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே காட்டிக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலங்கள் எல்லாம் யாருக்குமே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே பெருமானாருக்கு முந்தி சலாம் சொன்னதில்லை. எல்லோருக்கும் பெருமானார் முந்தி சலாம் சொல்வார்கள். சின்ன குழந்தைங்க ரோட்ல போனா சின்ன பிள்ளைகளுக்கு பெருமானார் முந்திட்டு சலாம் சொல்லுவாங்க. பணிவின் மிகப்பெரிய ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. பணிவான குணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அறிவிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்காவது முந்தி சலாம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பெருமானாரை நான் முந்தி சலாம் சொல்வதற்கு முனைந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முந்தி சலாம் சொல்லிடுவாங்க. பெருமானார் நடந்து போய் கொண்டிருப்பார்கள். பின்னாலேயே பெருமானாரோடு ஒட்டி போய் பக்கத்துல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று சொல்லலாம் என்று வாய் திறப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் என்று சொல்வார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பாமவே சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்ணின் பவர் இருக்கிறது அல்லவா, முன்னால் எப்படி பார்க்கிறார்களோ அப்படியே பின்னால் பார்க்க முடியும். பெருமானாருடைய கண்ணின் மகத்துவம், பெருமானாருடைய கண்ணின் ஆற்றல் முன்னால் இருப்பதை பின்னால் பார்ப்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே ருக்குவுக்கு போகிறார்கள். ருக்குவில் இருந்து எழுகிறார்கள். சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுகிறார்கள். ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடிச்சிட்டு யார் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று கேட்டார்கள். இப்ப சஹாபி அப்படி விளவெடுத்து போயிட்டாரு, ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் நம்ம. லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று இந்த வார்த்தைகளை, இந்த அழகான உச்சரிப்புகளை சொன்ன உடனே பெருமானார் கேட்டார்கள். தொழுகை முடித்து இப்படி யார் சொன்னார்கள்? நான் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன உடனே யார் இப்படி சொன்னது? ஒரு சஹாபி கூனி குறுகி எழுந்தார்கள். நாயகமே, நான் தான் அப்படி சொன்னேன் என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், இந்த புகழை, இந்த ஹம்தன் கஸீரன் என்ற புகழை எடுத்து செல்வதற்காக வேண்டி 35 மலக்குமார்கள் வானத்தில் இருந்து இறங்கி விட்டார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளாரின் ஒவ்வொரு அசைவுகளும் இந்த உம்மத்திற்கு ரஹமத்தாக அமைகிறது. சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா வந்த கதையும் ஒன்று இருக்கிறது. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வார்கள்? தொழுகையிலே நின்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவ்வளவு தக்பீரிலே நின்றுவாங்க. பெருமானார் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் பெருமானாருடைய தக்பீர் தஹ்ரீமாவோடு இணையக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மட்டும்தான். அவ்வளவு தொடர்படியாக வாழ்க்கை முழுக்கப்படித்தான் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி வந்து கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுகைக்கு வந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு முதியவர் இடையிலே வந்து கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு முன்னால ஒரு வயசானவங்க நடந்து போனாங்க. அபூபக்கர் சித்திக் என்ன செய்தாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முதியவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முன்னால் செல்லாமல் அந்த முதியவர் மெதுவாக நடப்பதால் இவரும் மெதுவாக நடந்து 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 பள்ளிக்குள்ள வரும் பொழுது பெருமானார் ருக்குக்கு போயிட்டாங்க. அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு ருக்குவையாவது கிடைக்க செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ருக்குவை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்து விட்டு உள்ளே வந்தார்கள். வருகின்ற நேரத்திலே பெருமானாரை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி ருக்குவில் இருந்து எடுக்க வேண்டாம் என்று தடுத்து விட்டான். அல்லாஹ் ருக்குல இருங்க, உங்க தோழர் வராரு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு பெருமானாரினுடைய ருக்குவிலே இருக்கின்ற அந்த நிலையிலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ருக்குவை பெற்றுக் கொண்டார்கள். பெற்றுக்கொண்டு சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு முன்னால தக்பீர் கட்டும் போதும் அல்லாஹ் அக்பர், ருக்கு போகும்போதும் அல்லாஹ் அக்பர், ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் போதும் அல்லாஹ் அக்பர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்றைக்கு அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் கேட்டு விட்டான். சமிய அல்லாஹ் கேட்டு விட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவை புகழ்ந்த அந்த அபூபக்கரின் புகழ்ச்சியை அல்லாஹ் கேட்டு விட்டான். ஹமிதா, சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா,
என்று இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடனே அபூபக்கர் ரலியல்லாஹு ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரா என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எனக்கு முந்திய தக்பீர் கிடைத்து விட்டது, எனக்காக வேண்டி அல்லாஹ் இவ்வளவு பெரிய நியமத்தை எனக்கு கொடுத்து விட்டானே, இந்த உம்மத்திற்கும் அதை கொடுத்து விட்டானே என்று நினைத்து ஹம்தன் கசீரா என்று சொன்னார்கள். லக்கல் ஹம்து லக்கல் ஷுக்ர், நன்மைகள் அனைத்தும் புகழ் அனைத்தும் ரப்புக்கே என்று சொன்னார்கள். இப்படித்தான் வந்தது சமியல்லாஹு லிமன் என்ற வரலாறும் ரப்பனா லக்கல் ஹம்து என்ற வரலாறும் இப்படித்தான் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேச ஆரம்பித்தால் எந்த மூளைக்கு எப்படி போகிறோம் என்று தெரியாமல் போய்கொண்டே இருக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவின் பிறப்பிடம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலே எந்த அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், பெருமானார் சபையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு பெண்மணி நேராக வந்து, முஹம்மதே என்னுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று சொன்னது. பெருமானார் உடனே எழுந்தார்கள். எழுந்து அந்த பெண்ணிடத்திலே கேட்டார்கள், உனக்கு என்ன வேண்டும் என்று. எனக்கு பசிக்கிறது, உணவு வேண்டும் என்று சொன்னது. பைத்தியம் பிடித்த அந்த மனிதர்களுக்கு கூட, பெண்ணுக்கு கூட பெருமானார் சென்று போய் உணவு வாங்கி கொடுத்து வந்து கண்ணியத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌரவமாக, கண்ணியமாக, பணிவாக நடந்து கொண்டார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் அப்படித்தான் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போனாங்க, கடைவீதிக்கு போனாங்க. கடைவீதிக்கு போனா ஒருத்தர் ஒட்டகம் வச்சுட்டு இருந்தார். ஒரு அரபியர் ஒட்டகம் வச்சுட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை விலை பேசினாங்க. விலை பேசும்போது ஒரு ஊக்கியா என்று விலை பேசினார்கள். பேரித்தம்பழம் தரேன், எனக்கு ஒட்டகத்தை கொடுத்துரும் என்று சொன்னார்கள். அன்னைக்கு பண்ட மாற்றங்கள் தான், பணமாற்றங்கள் இல்லை. பண்டத்தை கொடுத்து பண்டங்களை மாற்றிக் கொள்வார்கள், கோதுமையை கொடுத்து பேரித்தம்பழத்தை வாங்கிக் கொள்வார்கள், கோதுமையை கொடுத்து ஒட்டகம் வாங்கிக் கொள்வார்கள், கோதுமைகளை கொடுத்து கழுதைகளை வாங்கிக் கொள்வார்கள். இப்படி அந்த மனிதனிடத்தில் வியாபாரம் பேசுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஊக்கியா என்று சொன்னால் 80 கிலோ பேரித்தம்பழம். இன்றைய காலகட்டத்தினுடைய அளவுகோல் எவ்வளவு என்று சொன்னால் 80 கிலோ பேரித்தம்பழத்தை இந்த ஒட்டகத்திற்கு பகரமாக நான் தருகிறேன், இந்த ஒட்டகத்தை கொடு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒப்பந்தம் முடிந்து விட்டது, தருகிறேன் என்று சொன்னார்கள். 80 கிலோ பேரித்தம்பழத்தை தர வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஆள் அனுப்பி பேரித்தம்பழம் எடுத்துட்டு வாங்கட்டாங்க. வீட்டுக்கு போனா ஒரு பேரித்தம்பழம் கூட இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரிகிட்ட சொல்றாங்க, எப்ப நான் பேரித்தம்பழம் வீட்டுல இருக்கும்னு நினைச்சிட்டு விலை பேசிட்டேன், இந்த பேரித்தம்பழம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காட்டரபி பெருமானாரை என்ன திட்ட வேண்டுமோ அவ்வளவு திட்டினான். குறைஷி வம்சம் பூராவும் இப்படித்தான், முகம்மதுடைய வம்சங்கள் பூராவும் இப்படித்தான். வாக்குமாறு செய்வார்கள், சொல்வதை மாற்றி பேசுவார்கள், வியாபாரத்தை பேசிவிட்டு வேண்டாம் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் இருந்த வாள்ல இருந்து கத்திய வாளை உருவி, நாயகமே அனுமதி மட்டும் கொடுங்க, அவர் கழுத்தை எடுத்துறாங்க. சொன்னாங்க, அமைதியா இருங்க, அவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு, நான் கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னாங்க. எல்லாம் பேசி முடிஞ்சாரு, எல்லாம் திட்டாரு. எவ்வளவு வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் எவ்வளவு இருக்குமோ அத்துணை வார்த்தைகளையும் பேசி திட்டு விட்டார் அவர். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு சஹாபியினுடைய பெயரை சொல்லி அவருக்கு போய் நீங்க 80 கிலோ பேரித்தம்பழம், ஒரு ஊக்கியா பேரித்தம்பழம் வாங்கிட்டு வாங்கினாங்க. 80 கிலோ பேரித்தம்பழம் இன்னொரு சஹாபி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பேரித்தம்பழத்தை கொடுத்து விட்டு அந்த ஒட்டகத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினார்கள். பணிவான குணம். அந்த காட்டு அரபி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த அரபி பெருமானாரின் குணத்தை பார்த்த உடனே பெருமானாரின் கரத்தை பிடித்து கலிமா சொன்னதாக வரலாறுகள் எழுதப்படுகிறது. சுதிஹத்துல் மதீனா பில் அக்லாக் என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெற்றது, அவர்கள் மனிதர்களுடைய உள்ளங்களை வெற்றி பெற்றது எதை கொண்டு வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்களின் நற்குணங்களை கொண்டுதான் வெற்றி பெற்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வந்தாலும் எவரையும் கேவலப்படுத்த மாட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே கேவலமாக பேச மாட்டார்கள்.
யாரையுமே துன்புறுத்த மாட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு அற்புதமான குணம் கொண்டவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போனாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூதாட்டி ஒரு பெரிய சுமையை தூக்கிக்கிட்டு தூக்க முடியாம நின்றுருந்தாங்க. உடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாட்டியை பார்த்து என்னமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மூட்டையை தூக்கிட்டு என் வீட்டுல கொண்டு போய் விடணும், நான் ஊரை விட்டு போறேன்னாங்க, மக்காவுக்கு நான் போறேன்னாங்க. அப்படியா சரின்னு சொல்லி அந்த மூட்டையை தலையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூதாட்டியோடு பேசிக்கிட்டே போறாங்க. ரொம்ப தூரம் போறாங்க, ஊரை விட்டே போறாங்க. ஊரை விட்டே போகும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், ஏமா இந்த ஊரை விட்டு போறீங்கன்னு கேட்டாங்களாம். இங்க முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம், அவர் அல்லாஹ்தான் கடவுள், நாங்க வணங்கக்கூடிய சாமிகள் எல்லாம் கடவுளை என்பதாக சொல்லிக் கொண்டாருக்கிறாரு, அதனால அவரை விட்டு எனக்கு பிடிக்கல, நான் இந்த ஊரை விட்டு போறேன்ட்டாங்களாம். அப்படியாமான்னு கேட்டுக்கிட்டே தலையில இருக்கிற சுமையை தூக்கி கொண்டு பெருமானார் அந்த மூதாட்டி கூடயே வந்தாங்க. எல்லாம் பேசி கீசி முடிச்சு வீடு வந்த உடனே சொன்னாங்க, அந்த அம்மா அப்பா இந்த மூட்டை இங்கே இறக்கிடு, உன்னை பார்த்தா நல்ல பையனா இருக்கு, நீ யாருப்பான்னு கேட்டாங்க. இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டே வந்தீங்கல்ல, அந்த முகம்மது தான் நான் என்று சொன்னார்களாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணிவின் உருவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூதாட்டி எவ்வளவு திட்டினார்கள், அனைத்தையுமே காது கொடுத்து கேட்டு அமைதியாக கோபம் கொள்ளாமல் பணிவாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டார்கள். அந்த பெண்மணியும் இஸ்லாத்தை தழுவினார் என்பதாக வரலாறு. ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை தழுவியதற்கு பெருமானாரின் குணங்கள் தான் மிக காரணமாக இருந்து கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடுத்த ஒரு குணத்தை வரலாறுகளில் குறிக்கப்படும் அல் ஹயா, வெட்கம். வெட்கம் என்பது பெருமானாருக்கு கன்னி பெண்ணை விட அதிகமாக இருக்குமா? கன்னி பெண்ணுக்கு வெட்கம் எவ்வளவு இருக்குமோ அதை விட அதிகமாக இருக்குமா? புர்காவை போட்டு மூடிக்கொண்டிருக்கக்கூடிய கன்னி பெண்களின் வெட்கத்தை விட பெருமானாருக்கு மிக வெட்கப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிந்தா என்ற பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிந்தா இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் பெருமானாரிடத்தை கேட்டாங்க, நாயகமே ஆண்கள் எல்லாம் உங்களுடைய கரத்திலே வைத்து பையத்து செய்கிறார்கள், சத்திய பிரமாணம் செய்கிறார்கள், நான் பொய் சொல்ல மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், நான் அடுத்தவர்களை கொலை செய்ய மாட்டேன், நான் எந்த ஒரு உயிரையும் வீணாக கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் பையத்து செய்கிறார்கள் அல்லவா? அந்த பையத்தை நாங்களும் உங்களிடத்தில் செய்ய வேண்டும். பெருமானார் பெண்களுக்கு பையத்து கொடுப்பார்கள். எப்படி கொடுப்பார்கள் என்று சொன்னால், ஒரு துண்டினுடைய ஒரு முனையை பெருமானார் பிடித்துக் கொள்வார்கள், மறுமுனையை பெண்கள் பிடித்துக் கொள்வார்கள். இப்படித்தான் பையத்து கொடுப்பார்கள். ஆனால் அந்த பெண்மணி நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த அவர்கள் நான் கையிலேயே பையத்து செய்யணும்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை அந்நிய பெண்ணின் கையை தொட்டதில்லை, அந்நிய பெண்ணின் கரத்தை நான் தொட்டதில்லை என்று சொன்னார்கள். அந்நிய பெண்ணும் என்னை தொடவில்லை, அந்நிய பெண்ணின் கையை நானும் தொடவில்லை. இன்னைக்கு கை கொடுக்கும் கலாச்சாரங்கள் என்று பெருத்து போய் கிடக்கிறது. கல்லூரிகளுக்கு போனால் தெரியும், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பர்த்டே என்றெல்லாம் கைகளை குலுக்குகிறார்கள். அது அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் குலுக்குகிறார்கள். இவைகள் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெருமானார் படம் போட்டு காட்டிவிட்டார்கள். அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை தொடுவது ஹராம், அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை தொடுவது ஹராம். தொடுவது மட்டுமல்ல, பார்ப்பதும் ஹராம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கம் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். வெட்கம். இன்னைக்கு நமக்கு தொழுதுலன்னா வெட்கமே வர்றதில்லை. நம்ம தொழுகையாகி இல்லையே, முசல்லி இல்லையே, நாளைக்கு அல்லாஹ்ட்ட நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம எப்படி ரசூலுடைய முகத்துல முடிப்போம்? நாளைக்கு கபர்ல கொண்டு போய் வச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து காமிச்சு மன் ஹுவ என்று கேட்கப்படும், இவர் யார் என்று கேட்கப்படும். பெருமானாருடைய சுன்னத்துகளையும் பெருமானார் கொண்டு வந்த பரணுகளையும் யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் முகம்மது நபி என்று சொல்லி காட்டப்படும். அவர்கள் தான் கபரிலேயே பதில் சொல்வார்கள், இவர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. அந்த வார்த்தை நமக்கு கிடைக்காமல் போய்விடும் அல்லவா? இதில் கூட நமக்கு பாவம் செய்வதிலே வெட்கம் இல்லை. மன் தரக்க தலாத்தன் முத்தஅம்மிதத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னாங்க, மன் தலாத்தன்
மன் தரக்க சலாத்தம் முத்தஅம்மிதன், எந்த ஒரு மனிதன் வேண்டும் என்றே ஒரு மனிதன் பரல் தொழுகையை விட்டால் நாளை அல்லாஹுவை அவன் கோபமாக சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள்கிட்ட பேசுறது கூட பெருமானார் வெட்கப்படுவாங்க. ஒரு முறை சஹாபாக்கள் சபையில் இருக்கும் பொழுது ஒருத்தருடைய வெள்ள ஆடையில நஜீஸினுடைய கரை இருந்துச்சு. அதை பார்த்துட்டு பெருமானார் அவர்கிட்ட போய் சொல்றதுக்கு வெட்கப்பட்டு இன்னொரு சஹாபிட்ட சொல்லி அவருடைய ஆடையிலே கரை இருக்கிறது என்ற வார்த்தையை சொல்லி அவரை சுத்தம் செய்ய சொல்லுங்கள், அதை சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன விஷயங்களிலே வெட்கப்பட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்திலுமே வெட்கப்படுறது இல்லை. ஒரு பழமொழி சொல்வார்கள், மண் பார்த்தல் ஹயா பபால் மாசிட்ட, மண் பாத்தக்கல் ஹயா, யாருக்கு வெட்கம் போய்விட்டதோ அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான், நடுத்தருள நின்று எதை வேண்டுமானாலும் செய்வான், அம்மனமா கூடவே நிற்பான். எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனிடத்தில் வெட்கம் போய்விட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, வெட்கம் என்பது 2 கொம்புகள் மாதிரி, மாட்டுக்கு எப்படி 2 கொம்புகள் இருக்கிறதோ அது மாதிரி அதிலே ஒன்று போய்விட்டால் இன்னொன்று போய்விடும் என்று சொன்னார்கள். வெட்கம் போனால் ஈமான் போய்விடும், ஈமான் போனால் வெட்கம் போய்விடும் என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் எப்படி சிரித்தார்கள், பெருமானாருடைய சிரிப்பை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் பல் தெரிய சிரித்தது எத்தனை முறை, பெருமானார் பல் தெரியாமல் சிரித்தது எப்பொரு முறை, பெருமானார் புன்முறுவல் பூத்தது எப்படி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதது எப்படி என்றெல்லாம் பெருமானாரை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானாருடைய வெள்ளை முடிகளத்தினை என்றெல்லாம் பெருமானாரை பற்றி அவர்களுடைய அனைத்து அவயங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த குணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நாம் பார்ப்போம். சப்ர். பெருமானாருக்கு பொறுமை. உலகத்திலேயே பொறுமையின் சிகரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எல்லா துன்பங்களும் கிடைத்தது, எல்லா துன்பங்களிலேயும் பொறுமையாக இருந்து வெற்றி பெற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபீ தாலிபுடைய கலவாய் பக்கத்திலே 3 வருடங்கள் அவருடைய குடும்பங்களை ஒதுக்கி வைக்கப்பட்டது. பெருமானாருடைய குழந்தை, பெண் குழந்தைகள், பெருமானாருடைய மகள், பெருமானாருடைய மனைவிமார்கள் அனைவர்களையும் அபூ தாலிப் என்ற ஒரு கணவாய் பக்கத்திலே கொண்டு போய் நிறுத்தி அவர்களை 3 வருடங்கள் உணவு தண்ணீர் எதுவும் கொடுக்காமல் பெருமானார் வெறும் இலையை சாப்பிட்டுக் கொண்டு 3 வருடங்கள் கழித்தார்கள். பெருமானாரின் பொறுமை எவ்வளவு அதிகம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்மால ஒரு விஷயத்தை கூட பொறுத்துக் கொள்வது முடியவில்லை. 10 நிமிஷம் சாப்பாடு லேட் ஆயிட்டா நம் மனைவியிடத்திலே கோபித்துக் கொள்வது மிகவே வேகமாகவே கோபித்துக் கொள்கிறோம். நம் பிள்ளைகள் கூட அப்படித்தான், கொஞ்சம் பொறுமையாக இருப்பதே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னதை அதே போன்றுதான் பெருமானார் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடினார்கள் என்பதாக வரலாறுகள் நிறைய இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான நிகழ்வுகளிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை அந்த குணங்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. கிராமவாசி ஒருத்தர் வந்தார் பெருமானார் இடத்துல. பெருமானார் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, நடுவுல பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி வேகமா வந்தார், துண்டை எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல போட்டு முறுக்குறாரு. முறுக்கிட்டு சொல்றாரு, என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், புனைன் போர்க்களத்துல நிறைய பொருட்கள், கனிமத்து பொருட்கள் வந்துச்சு, அது எனக்கு கொடு, எனக்கு பங்க கொடு, உங்க அப்பா விட்டு சொத்து இல்ல, இப்படி எல்லாம் பேசுறாரு அவரு. பெருமானாரை கழுத்துல துண்ட போட்டு கழுத்தை இறுக்கி, எனக்கு என்ன செய்ய, என்னுடைய பங்க கொடு, அது ஹுனைன் போர்க்களத்தில் இருந்து வந்தது, உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உன்னுடைய தகப்பனுக்கு சொந்தம் அல்ல, எங்களுக்கு உண்டானதை கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கழுத்தை முறுக்கிட்டு கேட்கிறார் அந்த மனுஷன். அந்த காட்டரவி பெருமானார் சிரித்துக் கொண்டே சஹாபாக்களை பார்த்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் கொதித்து போய் நிற்கிறார்கள். நாயகமே, நீங்கள் மட்டும் அனுமதி கொடுங்கள், அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறோம் என்று. சபராக இருங்கள், பொறுமை காருங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா?
அவருக்கு 2 ஒட்டகங்கள், அதிலே ஒரு ஒட்டகத்திலே கோதுமைகளை அள்ளி கொடுங்கள், ஒரு ஒட்டகத்திலே பேரித்தங்கனிகளை அள்ளி கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக செய்து அந்த மனிதருக்கு கொடுத்தார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அவருக்கு கொடுத்ததுனால என்ன ஆச்சு தெரியுமா? அவர் சொன்னாரு, ஒட்டகத்துல கொண்டு போய் வைக்க சொல்லுங்க. சஹாபாக்களுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. கேட்கறது வேற, கழுத்துல துண்டை போட்டு கேட்கிறாரு. கோபமா பெருமானாரை கோபமா பேசுறாரு. எனக்கு வேண்டியதை குடுன்றாரு. அத்தா அம்மாவெல்லாம் பேசுறாரு, நயசல்லாதையும் பேசுறாரு. இவ்வளவும் கேவலமாக பேசிவிட்டு எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஏற்று என்பதாக ஒட்டகத்தின் மீது ஏற்று என்று சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கோபமும் படாமல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காத்து சஹாபாக்களை பொறுமையாக சபராக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தார்கள். இது சஹாபா பெருமக்களின் வாழ்க்கை வரலாறுகளிலே உண்டான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக நடந்து கொண்டதனுடைய விளைவுகளில் வந்த விஷயங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கே உண்டான எல்லா விதமான பொறுமைகளையும் அவர்கள் சபரையும் கொண்டு வந்தவர்கள் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த உஹது போர்களிலே 3 சஹாபாக்களை பிடிபட்டார்கள். அந்த 3 சஹாபாக்கள் அபு சுஃபியான் என்ற சஹாபியும், அந்த சஹாபி அவர்கள் பின்னால் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இவர்களையெல்லாம் அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிபட்டு அவர்களை கைதிகளாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, நாயகமே, இவர்கள் எல்லாம் பத்ர் களத்திலே நமக்கு பயங்கரமாக எதிரியாக இருந்தார்கள், இப்பொழுது உஹதிலும் இருக்கிறார்கள், அவர்களை கொல்ல வேண்டும், நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் அவர்களை கழுத்தை எடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எப்படி தெரியுமா யாக்கூபின் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் 11 பேர்களும் தன்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை துன்புறுத்தினார்கள். கழுத்திலே கட்டி இழுத்து சென்றார்கள். ரோட்டிலே தரதர என்று விழுத்தினார்கள். சட்டையை கழுத்தினார்கள். கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். கிணற்றிலே தூக்கி போட்டதற்கு பின்னால் பாறாங்கல்லை கொண்டு அவர்களுக்கு துன்புறுத்தல் செய்தார்கள். இவைகளெல்லாம் செய்த அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமை போன்றுதான் எனக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் துன்பங்கள் கொடுத்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று பழி வாங்கக்கூடிய நாள் அல்ல, இன்றைக்கு மன்னிக்கின்ற நாள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கின்ற நாள் என்று சொன்னார்கள். மனிதனாக பிறந்தால் மன்னித்து பழக வேண்டும் என்று சொன்னார்கள். பெருமானார் மனிதர்களிலே பிறந்தவர்கள் யார் தெரியுமா? பெருமானார் அடுக்கிக் கொண்டே வருகிறார்கள். மனிதர்களிலே கெட்டவர்கள் யார் தெரியுமா? அதையெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், மனிதர்களிலே கெட்டவன் யார் தெரியுமா? அக்கல பருதல் என்று சொன்னார்கள். தனியா சாப்பிடுவான், சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க மாட்டான், பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுக்கு தரமாட்டான், தான் மட்டும் சாப்பிடுவான். தான் மட்டும் சாப்பிடக்கூடியவன் மனிதர்களில் கெட்டு போனவன் என்று சொன்னார்கள். இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. வீட்டுக்கு விருந்தாளி வருவதை விருப்பப்படுவதில்லை, பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பதை விருப்பப்படுவதில்லை. பக்கத்து வீட்டிலே யாராக இருந்தாலும், யூதர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டிலே நீங்கள் குழம்பு காய்ச்சும் பொழுது ஒரு கரண்டி தண்ணீரை சேர்த்து வைத்து காய்ச்சி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குணத்தை படைத்தவர்கள். இந்த குணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே மனிதர்களில் கெட்டவன் தான் மட்டும் சாப்பிடக்கூடியவன் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, இவங்க 2 பேருக்கும் மத்தியில சண்டை வந்துருது. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுக்கும் வாக்குவாதம் வந்துருது. உமர் ரலியல்லாஹு பேசுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பதில் பேசுறாங்க, உமர் ரலியல்லாஹு திரும்பி பேசுறாங்க. இப்படி 2 பேர்களும் வாய் சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொஞ்சம் கடினமா பேசிடுறாங்க. அஃதலுல் பஸர் பாதல் அன்பியா, நபிமார்களிலே நபிமார்களுக்கு பின்னால் மனிதர்களில் சிறந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுவை பார்த்து ஒரு கடினமான பேச்சு பேசி விடுகிறார்கள். 2 பேர்களுக்கும் சண்டை முற்றி விட்டது.
திடீரென்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நாம் தப்பாக செய்துவிட்டோம், சகோதரனை திட்டிவிட்டோம். உடனே கையை பிடித்து உமர் ரலியல்லாஹுடைய கரத்தை பிடித்து, சகோதரனை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்து விடுங்கள். உடனே உமர் ரலியல்லாஹு கோபத்தின் விடை நிலம் அல்லவா, முடியாது என்று சொல்லிவிட்டு உதறி விடுகிறார்கள் கையை. உமர் ரலியல்லாஹு கையை உதறிக்கொண்டு வேகமாக ஓடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெருமானார் அவர்களின் சகோதரர், பெருமானாருடைய மாமனார் என்று சொல்லப்படக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமரை தொடர்ந்து ஓடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹுவை தொடர்ந்து ஓட ஓட வேகமாக போகும் பொழுதே மன்னித்து விடு உமரே, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார்கள். முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு அவர். உமர் ரலியல்லாஹு போனவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டு கதவை பலாச்சுன்னு திறந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ள உள்ள பூந்தாங்க. கதவை பட்டுன்னு சாத்திட்டா போட்டாங்க. அடுத்து அபூபக்கர் உள்ள வர முடியல. கதவை தட்டுறாங்க. அபூபக்கர் இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர், என்ன மன்னிச்சிருங்க. ஒரு தடவை சொன்னாங்க. இரண்டாவது தடவை சொன்னாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, உமரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க. கதவை தட்டுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மூணாவது அஸ்ஸலாமு அலைக்கும், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா திட்டேன், மன்னிச்சிருங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. கதவை திறக்கல, திரும்பிட்டாங்க. பொதுவாகவே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? ஒருவர் இன்னொரு வீட்டுக்கு போனா முதல்ல சலாம் சொல்லணும், கதவை தட்டணும். ஒரு தடவை தட்டுங்க, ரெண்டாவது தடவை சலாம் சொல்லுங்க, மூணாவது தடவை சலாம் சொல்லுங்க. 3 சலாமுக்கும் பதில் வரல, ரிட்டர்ன் ஆயிடுங்க. இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒழுக்கங்கள். அபூபக்கர் திரும்பிட்டாங்க. திரும்பி நேரா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போனாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில போய் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு, நாயகமே, எனக்கும் உமருக்கும் மத்தியிலே வாக்குவாதம் ஆகியது, உமரை நான் திட்டிவிட்டேன், உமரிடத்திலே அதுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டேன், அவர் மன்னிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் நாயகமே என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரம் ஆச்சு. உமர் ரலியல்லாஹு கதவை தாவ போட்டாங்க இல்லையா, அவங்க மண்டையை கழுவுனாங்க. யாரு என்ன தப்பு செஞ்சுட்டோம், நம்ம யார் வந்து மன்னிப்பு கேட்டு நான் மன்னிக்கவில்லை, நான் மனிதனா? நாயகத்தோடு குகையிலே இருந்த அந்த ஒரு நாள் அமலை திருப்பி கொடுத்தால் என் வாழ்நாள் பூராவும் அதற்கு சமமாக முடியாது. அவ்வளவு பெரிய மனிதர்களிலே முதன்மையான மனிதர், நபிமார்களுக்கு அடுத்த மனிதர் அபூபக்கர் சித்திக்கை நான் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் மனிதனே அல்ல என்று கதவை திறந்தார்கள். நடக்கவில்லை, ஓடினார்கள். நாயகத்தின் சபைக்கு ஓடினார்கள். பெருமானாருடைய சபைக்கு ஓடியவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு கையை கொடுத்து மன்னிச்சிருங்கன்றாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, நீங்க என்னை மன்னிங்கன்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க தான் என்னை மன்னிக்கணும், நீங்க தான் என்ன மன்னிக்கணும். 2 பேர்களும் ஒருவரை ஒருவர், அதாவது கொரோனத்தையும் அவர்கள் கோபத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டதை பார்த்து கொண்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்த கண்ணீர் வடித்து சொன்னார்கள், என் உம்மத்திலே இது போன்று தங்களுக்குள்ளே உண்டான குரோதங்களை அவர்கள் விலக்கிக் கொண்டு ஒருவர் மன்னித்து பழகுவதை நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களில் கெட்டவர் யார் தெரியுமா? மனிதர்களிலே கெட்டவர் யார் தெரியுமா? மன்னிப்பு கேட்டு மன்னிக்காதவன் மனிதனிலே கெட்டவன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு அசைவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சுன்னத்தான நடைமுறைகள் தான். இது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகான வாழ்க்கை வரலாறுகளிலே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஹந்தக் போர்க்களம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பொறுமையா இருந்தாங்க என்ற வரலாறுகளில் நிறைய இருக்கிறது. ஹந்தக் போர்க்களம், குழி தோண்டணும். 30 பேர் கொண்ட குழு 40 அடி தோண்டணும். 30 பேர் கொண்ட குழு 40 அடியை தோண்டணும். ஒவ்வொரு குழுவையும் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஹந்தக் போர்க்களத்தில் கலந்து கொண்டவங்க 400 பேரு. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் போர்க்களத்தில் பள்ளம் தோண்டிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் பள்ளம் தோண்டுகிறார்கள், சுற்றி அகழ் தோண்டுகிறார்கள். அகழ் போர் என்று சொல்லப்படக்கூடிய ஹந்தக் போர். இந்த போர்க்களத்திலே பெருமானாரும் அந்த 30 பேர்கள் கொண்ட குழுவிலே 40 அடியை தோண்டு கொண்டிருக்கிறார்கள். தோண்ட பசி தாங்க முடியவில்லை. ஒரு சாமி ஓடி வர்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நாயமே எனக்கு பசிக்குது என்று ஜுப்பாவை தூக்கி காமிச்சாரு. ஜுப்பாவை தூக்கி காமிச்சா அவர் வயிற்றுல ஒரு செங்கல் கட்டியிருந்தாரு. பசிக்குது நாயகமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பாலிக்கா என்ன செஞ்சாங்க, அவங்க ஜுப்பாவை தூக்கி காமிச்சாங்க. 3 செங்கல் கட்டியிருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என் உம்மத்து ஒரு செங்கல் கட்டியிருந்தது, நான் 3 செங்கலை கட்டி இருக்கிறேன். இதை பார்த்து அந்த சஹாபி வாயை மூடிட்டு போயிட்டார். அவரு இந்த 2 விஷயத்தையும் ஜாபீர் ரலியல்லாஹு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு பார்த்துக்கிட்டே இருந்து வீட்டுக்கு ஓடினாங்க. வீட்டுல போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சையா இருக்காங்க. நம்ம வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டாங்க. கோதுமை கொஞ்சம் இருக்கு, ஒரு ஆட்டுக்குட்டி கொஞ்சம் இருக்குண்டாங்க. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, கோதுமை கொஞ்சம் இருக்குன்னாங்க. கோதுமையை மாவை அரைங்க, ஆட்டுக்குட்டியை அருங்க. ஆட்டுக்குட்டி அருகும் போது ஜாபீர் ரலியல்லாஹுடைய 2 குழந்தைங்க இருக்காங்க, ஆம்பளை பிள்ளைங்க 2 பேருமே. ஜாபீர் ரலியல்லாஹு ஆட்டை அறுக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பெரியவன். ஜாபீர் ரலியல்லாஹு ஆட்டை அறுத்து கறியை எடுத்து சமைப்பதற்கு கொடுத்துட்டு இவங்க சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாவு அரைச்சி ரொட்டியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிவதற்குள்ள பெரியவன் என்ன செஞ்சா, சின்னவன் அறுத்துட்டான் கத்தியை வச்சு. அத்தா இப்படிதான் அறுத்தாங்க. அறுத்தது மட்டுமல்லாமல் தம்பி மூத்தா போயிட்டான், அவனும் கீழே விழுந்து மூத்தா போயிட்டான். இந்த நிகழ்வு இப்படி நடந்த உடனே ஜாபீர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த 2 குழந்தையும் எடுத்து ரத்தத்தை எல்லாம் கழுவிட்டு அப்படியே ஒரு ரூம்குள்ள போட்டு கூட்டிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர போறாங்க, விருந்துக்கு சொல்ல போறோம், எத்தனை பேர் சாப்பிடலாம்னு கேட்டாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவிட்ட 4 to 5 பேர் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு போன. சொன்ன உடனே இந்த ஜாபீர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஹந்தக் போர்க்களத்துக்கு போய் அங்க அகழ் தோண்டி இருக்கின்ற போது பெருமானாருடைய காதுல போய் மெதுவா சொன்னாங்க, நாயகமே என் வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், ரொட்டியும் கறியும் இருக்கு, ஒரு 4 பேர் சாப்பிடலாம் நாயகமே, என்னையும் சேர்த்து 5 பேரா வச்சுக்கீங்க, யார் யார சொல்றீங்களோ சொல்லிக்கிங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால், ஐன பிலால் என்று கூப்பிட்டாங்க. பிலால் கூட்ட உடனே ஜாபீர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, ஒன்னு பிலால் ரலியல்லாஹு, 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3வது நானு, 4வது ஒரு கல்லு செங்கல் கட்டிட்டேன்னு காமிச்சார் பத்தியா அவரு, இன்னொரு யாரையாவது கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலாலை கூப்பிட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தக்குல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. ஜாபீர் ரலியல்லாஹுக்கு வயிறு கலக்குது. அங்க இருக்கிறது 5 பேருக்கு தான் சாப்பாடு, 400 பேர் வந்துட்டா என்ன செய்யறது? ஓடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுல ஓடி போய் சொல்றாங்க மனைவிட்ட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் 4 பேருக்கு தான் சொன்னேன், பெருமானார் 400 பேர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்றவர்கள் திகைத்து நிற்கின்ற நேரத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வீட்டுக்கு வந்து சொன்னார்கள், ஜாபீரே நீங்க சால்னாவுல நான் சொல்லும் போது எவ்வளவு நேரம் சொல்றேன்னு எடுத்துக்கிட்டே வாங்க, நிறுத்தாதீங்க. நீங்க எடுக்கும் போது 1 தான் இருக்கு 2 தான் இருக்குன்னு சொல்லாதீங்க, ஒரு ஆடுதான் அறுத்தேன் சொல்லாதீங்க. நான் எடுத்து வா என்று சொன்னால் எடுத்து வந்து கொண்டே இருங்கள், ரொட்டியை எடுத்து வா என்று சொன்னால் எடுத்து வந்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். 400 பேர்களும் தப்பிலே உட்கார்ந்தார்கள். முன்சப்பையை எடுத்துக் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஆட்டுக்கு 2 முன்சப்பை தான் இருக்கும். சொன்னாங்க எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்கன்னு எடுத்துக்கொண்டு வந்து 400 பேர்களும் சாப்பிட்டார்கள். அதுக்கு ஒரு முன்னால் ஒரு நிகழ்வு, அதை நான் சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், பெருமானார் வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைங்க எல்லாம் எங்க கேட்டாங்க. பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறார்கள், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள். ஆழ்ந்த தூக்கத்திற்கு மரணம் என்று அர்த்தம் இருக்கிறது. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே சாப்பாட்டுக்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, குழந்தைகளை அழைத்து வாருங்கள், அவங்க வந்தாதான் சாப்பிடுவேன். சொல்ல முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாயகமே என் 2 பிள்ளைகளும் இப்படி செய்து விட்டார்கள் நாயகமே, அதனால ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கேன். ரூம தொடங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்ததாக உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்களை சொல்லி அழையுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானாரின் பெயரை உச்சரித்து பிள்ளைகளின் பெயரை உச்சரித்து நாயகம் பெருமானார் உங்களை அழைக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இறந்து போன 2 குழந்தைகளும் உயிர் பெற்று வந்தது என்பதாக வரலாறுகள் சஹீஹான ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 குழந்தைகளோடு உட்கார்ந்துதான் 400 பேர்களும் சாப்பிட்டு முடித்து விட்டு ஜாபீர் ரலியல்லாஹு அழைச்சாங்களாம். சால்னா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, ரொட்டி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சொன்னார்கள், நாயகமே இந்த 4 பேர் சாப்பிடறதுக்கு இருக்கு, ஆரம்பத்துல எவ்வளவு வச்சோமோ அப்படியே இருக்கு. சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபீரே விருந்து நீ கொடுத்தாய், உணவை ரப்பு எனக்கு கொடுத்து விட்டான், எல்லா உணவும் என் ரப்பு தான் எனக்கு கொடுத்தான், என் தோழர்களுக்கு
எல்லாம் கொடுத்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்ததினால் நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய லாபங்கள் நிறைய கிடைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். உயிர் இறந்தவர்கள் உயிர் பெற்றார்கள். பசியாக இருந்தவர்கள் எல்லாம் பசியில் இருந்து வெளியே வந்தார்கள். மீண்டும் கந்தத்திற்கு பெருமானார் போனார்கள். 30-40 பேர்கள் தேன் தோண்டி எடுக்கின்ற ஒரு பாறாங்கல்ல எடுக்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கரத்தில் எப்படி உடுக்கி எடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபர் தன்மை, வலிமையான தன்மைகள் எல்லாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை எடுத்ததற்கு பின்னால் ஒரு பிரகாசம் வெளியே வந்தது. அப்பொழுது சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பிரகாசம் என்ன தெரியுமா? நிச்சயமாக இந்த கந்தக் போர்க்களத்திலே ரோமை நாம் வெற்றி பெறுவோம், யமனை வெற்றி பெறுவோம், ஷாமை வெற்றி பெறுவோம். இந்த இடத்தை தான் அல்லாஹ் நமக்கு இந்த ஒளியாக நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று பெருமானார் அந்த நேரத்திலே சுப செய்தியை சொன்னார்கள் என்பதாக வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக அந்த போர்க்களத்திலே தனியாக ஒரு கூடாரத்திலே தங்கி இருந்தார்கள். அப்படி தங்கி இருக்கும்போது ஒரு எரித்திரி ஏறா வந்தான். வந்து என்ன செஞ்சான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரூம்ல அவங்க மட்டும் தனியா இருக்கிறாங்க. அவங்கள போய் என்ன செஞ்சான்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டி வச்சிருந்த இந்த துல்பிகார் என்ற வாளை எடுத்துக்கிட்டு பெருமானாரை பார்த்து, இப்போ உன்னை யாரு காப்பாத்துவா? ஏன்ட்ட மாட்டிக்கிட்ட, நீ நானும் மட்டும்தான் இருக்கிறோம், உன்னை யார் காப்பாத்துவா என்ற அந்த வார்த்தையை சொன்ன உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே குரலினால் அவன் அப்படியே நிசப்தமாகி விட்டான். அல்லாஹ் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையில் இருந்த வாள் கீழே விழுந்தது. உடனே பெருமானார் வாளை எடுத்தார்கள். உன்னை யார் காப்பாற்றுவார், உன்னை யார் காப்பாற்றுவா என்று கேட்கின்ற நேரத்திலே அந்த மனிதன் சொன்னான், எதிரி நபியே, நீங்கள் மட்டும் நினைத்தால் தான் என்னை காப்பாற்ற முடியும், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த இடத்திலே அவன் சரணடைந்து விட்டான். வரலாறுகள் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமே செய்யாமல் வீரத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தன்மைகள் இருந்தது. அடுத்து பெருமானாருடைய தன்மைகள் கொடைத்தன்மை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுதான் இல்லை என்று சொன்ன மனம் இல்லாதவன். அதே மாதிரி ரசூலும் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவர்கள். பெருமானார் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் உச்சரிக்காத வார்த்தை இல்லை என்ற வார்த்தையை மட்டும் உச்சரிக்கவில்லை. ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்ற வார்த்தையை ஒரே ஒரு இதிலே மட்டும் உச்சரிக்கிறார்கள் வாழ்க்கையிலே. அத்தஹிய்யாத்து, அந்த அத்தஹிய்யாத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த வார்த்தைக்கு மட்டுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா என்ற வார்த்தை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, வேறு எந்த இறைவனும் இல்லை என்ற அந்த இல்லை என்ற வார்த்தை தஷஹூதில் மட்டுமே பெருமானார் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மற்ற எந்த காலங்களிலேயும் வாழும் காலங்களிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்ற வார்த்தையை சொல்லியதாக வரலாறுகள் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய செல்வங்கள் எல்லாம் வருகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாரசீகத்திலிருந்து நிறைய செல்வங்கள் வருகிறது, பஹ்ரைனிலிருந்து வருகிறது. வந்தவுடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க வீட்டுக்கு ஒரு குறும்பளவு கூட, கடுகளவு கூட எடுத்ததாக வரலாறு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. பஹ்ரைனிலிருந்து நிறைய பொருட்கள் வந்திருக்கிறது, எல்லாம் எடுத்துட்டு போங்கன்னாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்களாம், 2 மூட்டையை தூக்கிட்டு வந்தாங்களாம். 2 சாக்கை தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டாங்களாம். அள்ளி அள்ளி போட்டுட்டு நபிஸல்லல்லாஹு பார்த்து, நாயகமே இதை கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னாங்களாம். நபிஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், துனியாவின் மீது எவ்வளவு ஆசை உனக்கு இருக்கு, உனக்கு எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு தூக்கும். உன்னை எடுத்துட்டு போன்னு சொல்றேன், நானு எல்லா கனிமத்துக்களையும் எடுத்துட்டு போன்னு சொல்றேன், ஆனா உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூக்கிட்டு போ. அவர் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து போட்டு திரும்பி தூக்கி பார்த்தாரு, முடியல. திரும்பி ரசூலா பார்த்தாரு, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ற உடனே பெருமானார் திரும்பி சொன்னாங்க, உன்னால் எவ்வளவு தூக்க முடியுமோ அதை தூக்கி கொண்டு போ, உன்னுடைய நன்மையையும் தீமையும் நீதான் தூக்க போகிறாய். பெருமானார் சொன்ன அற்புதமான வார்த்தை. நீ இங்கேயாக இருந்தாலும் சரி, அங்கேயாக இருந்தாலும் சரி, நன்மைகளையும் தீமைகளையும் நீ
தூக்க போகிறாய், ஒன்னால் எவ்வளவு தூக்க சக்தி இருக்கிறது அதை மட்டும் தூக்குங்கள் என்று சொன்னார்கள். அவர் உடலை மீண்டும் பெருமானாரை பார்த்து சொன்னாங்க, நாயகமே நீங்க தூக்கி விடாட்டி பரவாயில்ல, சஹாபாக்களே அதை யாராவது அனுப்பிவிடுங்கண்டாங்க. அப்படியே சொன்னாங்க, உன் சுமையை நீதான் தூக்க வேண்டும் என்று சொல்லி அளவு உன்னால் எவ்வளவு தூக்க முடியுமோ தூக்குண்டாங்க. அளவையெல்லாம் குறைச்சிட்டு பஹ்ரைனிலிருந்து வந்த சொத்துக்களிலே நிறைய பொருட்களை அள்ளி தூக்க முடியாம தூக்கிட்டு அவர் திரும்பி திரும்பி ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அப்பாஸுக்கு பாத்தீங்களா துன்யாவுடைய எவ்வளவு ஆசை இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்களா, உலகத்தின் ஆசை மனிதனின் இருதயத்தை அது மௌத்தாக்கி விடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரின் கொடைத்தன்மை படித்தான். பெருமானார் இடத்துல இல்லைன்னு சொன்னா பெருமானார் கடன் வாங்கியாவது உதவி செய்வாங்க. ஒரு முறை என்ன செஞ்சாங்க, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் உதவி செய்யுங்கன்னு கேட்டாரு. அப்ப என்ன செஞ்சாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்கிட்ட காசு இல்ல அப்படின்ட்டு பக்கத்துல உமர் ரலியல்லாஹு இருந்தாங்களாம். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களா, ஏதாவது கொடுப்பா அவருக்கு தர்மம் செய்யலாண்டு. அப்ப உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், சுபுக்கா நாயகமே இப்படி எல்லாம் அல்லாஹ் உங்கள்ட்ட உதவி செய்ய சொன்னானா. பக்கத்துல இன்னொரு சஹாபி இருந்தாங்களாம், நாயகமே நீக்கு என்னைக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாது நாயகமே, நான் எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களுக்கு தருகிறேன் நாயகமே என்று அவர் பொருளை கொடுத்தார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தர்மம் செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமானாரின் கொடை புயல் காற்றை விட வேகமானது என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுகைக்காண்டி வேகமா வீட்டுல இருந்து வந்தாங்க. முன் சொன்னது வீட்டுல தொழுதாங்க, தாமத்து சொல்லிட்டாங்க. தொழுகைக்கு போய் முசல்லாவுல நின்ற பெருமானார் தக்பீர் கட்டல, திரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. திரும்பி வீட்டுக்கு போனவங்க என்ன செஞ்சாங்க, போயிட்டு ஒரு சத்து ஒரு 2 நிமிடத்துல திரும்பி வந்தாங்க, தக்பீர் கட்டினாங்க, தொழுவு வச்சாங்க, முடிச்சாங்க. சஹாபாக்கள்ல கேட்டாங்க, நாயகத்தினுடைய அசைவை ஒவ்வொன்றையும் கேட்பாங்க, ஏங்க தக்பீர் கட்டுறதுக்கு காமத்தெல்லாம் சொல்லியாச்சு, நீங்க ஏன் திரும்பி வீட்டுக்கு போனீங்க, என்ன காரணம்னு கேட்டாங்க. வீட்டுல ஒரு குண்டுமணி அளவு ஒரு தங்கம் வைத்திருந்தேன், அதை இன்னாருக்கு கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டு வந்தேன். தொழுகைக்குள் என் எண்ணம் மாறிவிடுமோ என்று பயந்தேன், அல்லது தொழுகைக்குள் என் ரூபை ரப்பு வாங்கி விடுவானோ என்று நான் பயந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்வதில் கூட கொடை கொடுப்பதில் கூட வள்ளலாக இருந்தார்கள் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறுகள் நமக்கு நிறைய சொல்லி காட்டப்படுகிறது. தென்றல் காற்றை விட வேகமாக வீசக்கூடியது பெருமானாரின் அற்புதமான பண்புகளிலே ஒன்று என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உபசரணை, விருந்தாளிகளை உபசரிப்பது மிக சிறப்பாக இருக்கும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்கள் எப்படின்னா, பசி என்று சொன்னாலே பள்ளிக்கு வந்துருவாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பசி எடுத்துருச்சு, உமர் ரலியல்லாஹு அதுக்கு முன்னால பசி எடுத்துருச்சு. அகால வெயில் 11 மணி, நம்ம அகால நேரம் ரைட்ல போனா எப்ப இந்த நேரத்துல எங்க போறேன்னு நம்மள கேட்பாங்க. ஆனா அரபு உலகத்துல போய் பகல் நேரத்துல வெளியே போனா என்னப்பா இந்த நேரத்துல எங்க வந்து கேட்பாங்க. அவ்வளவு வெயில் அடிக்கும். அரபியர்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு கடுமையான வெயில் நேரத்துல வெளியே வராங்க. வெளியே வந்தா கடுமையான வெயில், ஒண்ணுமே தாக்கு பிடிக்க முடியல, வெளியே வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே வந்தாங்க. என்ன இந்த நேரத்துல வெளியே வந்தீங்க, உமரை பார்த்து கேட்கறாங்க. அது சொல்றாங்க, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு, கடுமையா பசிக்குது, பள்ளிவாசலுக்கு போனா ரிசல்மாலயத்துக்கு யாராவது அன்பளிப்பா கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, சாப்பிட்டுலான்னு வந்தேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு, நானும் அதுக்கு தான் வெளியே வந்தேன்னாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு பள்ளிவாசல் கிட்ட போகும்போது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. வீட்டுல இருந்து வெளியே வந்து, நீங்க 2 பேரும் இந்த நேரத்துக்கு எங்க வந்தீங்க, இன்னாரும் வெயில் இப்படி அடிக்குது, இவ்வளவு வெயில் நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, பசிக்குது நாயகம், அதுக்காண்டி வந்தோண்டாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் எதற்காக வேண்டி வீட்டிலிருந்து வந்தீங்களோ அதே காரணம் தான் எனக்கும் பசிக்குதுன்றாங்க. பசியை போக்குவதற்கு பள்ளிக்குள்ளே வந்தார்கள். வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், அவங்க வீட்டுக்கு போவோம், ஏதாவது கொடுப்பார், சாப்பிடுவோம். யார் தெரியுமா அவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வரும் பொழுது எல்லா மனிதர்களும், எல்லா குழந்தைகளும், எல்லா மக்களும் எங்க வீட்டுக்கு வாங்க நாயகமே, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ஒட்டகம் யார் வீட்டில் படுக்கிறதோ அந்த வீட்டுல தான் நான் தங்குவேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவர் வீட்டுக்கு போவோம்.
அங்க போலாம். அவர் என்ன அனுமதி கொடுத்திருக்காருன்னு சொன்னா, நாயகமே எங்க வீட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் வாங்க, என்ன வேணாலும் எங்க வீட்டுல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த 2 சஹாபிகளையும் கூட்டிக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் முதல்ல போய் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத்தார், வீட்டு வாசிகளே உங்களுடைய மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சலாம் சொன்னாங்க. பதில் வரல. 2வது முறை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத்தார், வீட்டு உடையவர்களே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும். பதில் வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது முறை அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத்தார், வீட்டுடையவர்களே உங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு பதில் வரல. பெருமானார் திரும்பினார்கள், சஹாபாக்களும் திரும்பினார்கள். 2 பேர் 3 பேர் என்ன செஞ்சாங்க, வீட்டை விட்டு திரும்பி காலை திரும்பி எடுத்து வச்சாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்மணி அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, வா அலைக்குமுஸ் ஸலாம் யா ரசூலல்லாஹ், நாயகமே நீங்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம், 3 முறை நீங்கள் எனக்கு சலாம் சொன்னீங்க, இன்னொரு முறை எனக்கு சலாம் சொல்வீர்களா என்று நான் எதிர்பார்த்தேன். நாயகமே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துக்களும் பரக்கத்துக்களும் உங்கள் வீட்டுக்கு வரட்டும் வீட்டுடையவர்களே என்று முதலிலே சொன்னீர்கள், ஆமீன் சொன்னேன். 2வது முறை சொன்னீர்கள், ஆமீன் சொன்னேன். 3வது முறை சொன்னீர்கள், ஆமீன் சொன்னேன். 4வது முறை சொல்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் நீங்கள் சொல்லவில்லை, திரும்பி விட்டீர்கள். அதனால் நான் உங்களுக்கு பதில் சொன்னேன், வாருங்கள் வீட்டுக்கு என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டுக்கு அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பெண்கள் இருக்கிறதுனால ஓரமா ஒதுங்கி நின்றாங்க. சொன்னார்கள், என் கணவர் தோட்டத்திலே இருக்கிறார், நான் அவரை அழைத்து வருகிறேன், நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டு நேராக ஓடினார்கள். அபூ அய்யூப் அன்சாரியுடைய மனைவி வேகமாக ஓடி போய் அய்யூப் அன்சாரி அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, கணவர் அவர்களே, நம் வீட்டுக்கு விருந்தாக வந்திருக்காங்க, யார் தெரியுமா? ஈருலக சர்தார் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களின் தோழர் உமர் ரலியல்லாஹு 3 பேர் வந்திருக்கிறாங்க. சொன்ன உடனே தான் அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு உடனே என்ன செஞ்சாரு, ஈச்ச மரத்தின் மீது ஏறினார், பழுத்த பழத்தை ஒரு தாரை அறுத்தார், பாதி பழத்தை ஒரு தார் அறுத்தார், பச்சை காய் ஒரு தாரை அறுத்தார். பழங்கள் பலவிதமாக இருக்கிறது, முக்கால் பழம், அரை பழம், முழு பழத்தையும் அறுத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 3 தாரையும் தூக்கிட்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் உட்கார்ந்து இருக்கின்ற அந்த சபையிலே கொண்டு வந்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் பழுத்ததை வேண்டுமானால் சாப்பிடுங்கள், அரை காயை சாப்பிடுங்கள், முழுசாக இருக்கக்கூடிய காய்களையும் சாப்பிடுங்கள், உங்களுக்கு எப்படி பழம் வேண்டுமோ அதை சாப்பிடுங்கள் சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள போனாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ஐயூப்டன் கூப்பிட்டாங்க. பெருமானார் புரிஞ்சுக்கிட்டாங்க, பழத்தை சாப்பிட சொல்லிட்டு இவரு சாப்பாடு ரெடி பண்ணிடுவாரு, வீட்டுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணிடுவாரு. அதனால கூப்பிடுறாங்க, அப்பா நீ சாப்பாடு ரெடி பண்ண, நான் வேணான்னு சொல்ல, இப்ப நீ பழம் கொடுத்துட்டு போயிருக்கே இல்லையா, ருசியா தகுந்த மாதிரி பழமா சாப்பிடணும், அரை ருசியா அடைப்பழம் சாப்பிடணும், முக்கா பழம் சாப்பிடணும், என்ன செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்க, விதவிதமாக பழம் செஞ்ச மாதிரி நீ வீட்டுக்கு போய் என்ன செய்ய போற, ஒரு பெண் ஆடு ஒரு ஆண் ஆடுன்ற மாதிரி அறுத்து போட்டுறாத, ஒரே ஒரு ஆடு மட்டும் அறு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு ஆடு மட்டும், அதுவும் ஆண் ஆடு அறுத்து விடு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி நாயகமே என்று வீட்டுக்கு போனாங்க. ஆட்டை அறுத்து கொடுத்து சுத்தம் செய்து விட்டு தன் மனைவி இடத்திலே கொடுத்து விட்டு உணவை தயாரிக்க சொன்னார்கள். உணவு தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. வந்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நாயகமே உங்களுக்கு என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. பசி, அகார பசி. எப்ப எவ்வளவு கொடுப்பாங்க, ஒரு தாரையும் திண்டா கூட பசி போகாது, அவ்வளவு பசி. உமர் ரலியல்லாஹு இன்னும் எவ்வளவு தருவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சாப்பிடுறாங்க, உமர் ரலியல்லாஹு சாப்பிடுறாங்க, அபூ அய்யூப் அன்சாரி சாப்பிடுறாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சாப்பிட்டு கொண்டு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அபூ அய்யூப் அன்சாரியுடைய மனைவி சொல்றாங்க, சாப்பாடு ரெடி ஆயிருச்சு, சாப்பாட்டை வைங்கன்றாங்க. அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு போனாங்க.
சாப்பாடெல்லாம் ரெடியா போச்சு. சால்னா இந்த பக்கம் வச்சாங்க, இந்த பக்கம் ரொட்டி வைக்கப்பட்டது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாயகமே சாப்பாடு ரெடியாச்சு, வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க என்று சொன்ன உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் 2 பேரையும் அழைச்சிட்டு உள்ள போய் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரொட்டி எடுங்கன்னாங்க. இந்த ரொட்டி எடுங்கன்னாங்க. ரொட்டி எடுத்து கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சால்னாவை கொஞ்சம் அந்த ரொட்டியில ஊற்றி 2 மாமிசங்களை அதுல போட்டு சுருட்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யூபுல் அன்சாரி, அபு அய்யூபுல் அன்சாரி என்று கூப்பிட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்ட உடனே, யா நபி அல்லாஹ், என்ன ரசூலுல்லாஹ் கூப்பிட்டீங்க? எப்பா, இந்த ரொட்டியையும் கறியையும் கொண்டு போய் என் மகள் பாத்திமா வீட்டுல கொண்டு போய் பிடிச்சிட்டு வாப்பா. என் மகள் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது, என் மகள் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது என்று சொன்ன உடனே அபூ அய்யூபுல் அன்சாரி அழுது போனார்கள், அழுது விட்டார்கள். நாயகனே, நீங்கள் சொல்லி நான் கொண்டு போகாமல் நான் கொடுக்கிறேன் என்று வாங்கி கொண்டு ஓடுகிறார்கள். ஓடி போய் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வீட்டிலே கொண்டு போய் பிள்ளைகளும் பாத்திமா ரலியல்லாஹு பசியாக இருக்கிறார்கள் என்று பசித்தவர்களுக்காக வேண்டிய ரொட்டியையும் சால்னாவையும் கொடுத்துவிட்டு அபூ அன்சாரி அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்திலே திரும்பவும் கலந்து கொண்ட நேரத்திலே, அந்த நேரத்தில் பெருமானார் எழுதார்கள். கண்ணீர் எல்லாம் பெருமானாரிலிருந்து கண்களிலிருந்து ஓடுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நாயகமே பசியோட வந்தோம், நல்ல சாப்பாடு, சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீங்க அழுகிறீங்களே, சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீங்க அழுகிறீங்களே, என்ன நாயகமே, இதனுடைய காரணம் என்ன என்று கேட்ட உடனே பேரிச்சம்பழத்தை கொடுத்தது ரப்புதான். பழமான பேரிச்சம்பழத்தை கொடுத்தான், அரைக்காய் பேரிச்சம்பழத்தை கொடுத்தான், முழுக்காய் பேரிச்சம்பழத்தை கொடுத்தான், ரொட்டியை கொடுத்தான், மாமிசத்தை கொடுத்தான். இவை எல்லாத்தையும் கொடுத்தவன் ரப்புதான். அல்லாஹ் தன்னுடைய நியமத்துக்களை கொடுத்து நம்மிடத்திலே கேள்வி கேட்பானே, நான் என்ன பதில் சொல்வேன் என்று நினைத்தேன், எனக்கு கண்ணீர் வந்து விட்டது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு பேரிச்சம்பழம் சாப்பிட்டது பூர்ணமா எல்லாமே ஜீரணமாகி போச்சு. நாயகமே, சாப்பிட்டதுக்கெல்லாம கேள்வி, அல்லாஹ்தானே கொடுத்தான், அல்லாஹ்தானே கொடுத்தான், சாப்பிட்டதற்கெல்லாம் கேள்வி கேட்பானா என்றெல்லாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தான் சொல்லுகிறான், நான் கொடுத்த நியமத்தை நீ நினைத்து பார்த்து எனக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தாயா என்று என்னை கேட்பான் ரப்பு. அதற்கு நான் என்ன பதில் சொல்வது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக பதில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து உபசரணையிலே இப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், இன்னொரு சம்பவத்தை மட்டும் சொல்லி உங்களுக்கு நிறைவுக்கு வருவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் வரலாறுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி வெளிநாடுகளிலிருந்து மக்கள்லாம் வருவாங்க, வெளிநாட்டிலிருந்து மக்கள்லாம் வருவாங்க. வரும்போது என்ன செய்வாங்க தெரியுங்களா? இங்க இப்ப இருக்கிற மாதிரி ஹோட்டல்லாம் இல்லை. அன்னைக்கு அரபு உலகத்துல ஹோட்டலே கிடையாது. இன்னைக்கு ஹோட்டல் ஏதாவது வெளியூர்ல இருந்து சொல்லாம கொள்ளாம திடீர்னு விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹோட்டல் கிடையாது, ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த நேரத்துல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? தொழிலுக்கு வரக்கூடிய சஹாபிகிட்ட சொல்லுவாங்க, நீங்க 2 விருந்தாளியை கூட்டிட்டு போங்க, நீங்க 2 விருந்தாளியை கூட்டிட்டு போங்க, நான் ஒரு 2 விருந்தாளியை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையா சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. எல்லா சஹாபா கட்சியும் பிரிச்சு விட்டாங்க. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு ஒருத்தர் ஒரு விருந்தாளியை பற்றி இவரை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போங்கட்டாங்க. வீட்டுல கொண்டு போய் அவருக்கு என்ன செய்யுங்க, விருந்து கொடுங்கன்னாங்க. முஸ்லிம் தான் விருந்து கொடுங்கன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்ட அந்த சல்மான் பாரிசி ரலியல்லாஹு விருந்தாளியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போனா சஹாபாக்கள் பெரிய பெரிய பணக்காரரா, கோடீஸ்வரர்லாம் கிடையாது, லட்சாதிபதியும் கிடையாது, கோடீஸ்வரரும் கிடையாது, எல்லாருமே எளிமையான வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் தான். சல்மான் பாரிசி வீட்டுல போய் கேட்கறாங்களா, ஏதாவது சாப்பாடு இருக்கா, விருந்தாளி வந்திருக்கிறாரு, நமக்கே சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்றாங்க. என்ன செய்யறாங்க, என்ன செய்யறது இல்லைன்னு எண்ணமே இல்லாதவர்கள் யாரு என்று பார்த்தால் பாத்திமா ரலியல்லாஹு அவங்க வீட்டுல போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சல்மான் பாரிசி என்ன செஞ்சாங்க, நேரா பாத்திமா ரலியல்லாஹு அந்த விருந்தாளியை கூட்டிட்டு போறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல போய் அன்னை பாத்திமா அவர்களை அழைக்கிறாங்க. பாத்திமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி எனக்கு அனுப்புனாங்க, என் வீட்டுல எதுவும் உணவு இல்லமா, உங்க வீட்டுல ஏதாவது உணவு இருந்தால்
நீ இந்த விருந்தாளிக்கு கொடுமான்னு சொன்னாங்க. பாத்திமா ரலியல்லாஹு மட்டும் கோடீஸ்வரன் தான். பாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒண்ணுமே சொல்லல, வீட்டுல ஒண்ணுமே இல்லை, 2 பிள்ளைங்களும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க மேல 2 பெட்ஷீட் இருந்துச்சு. இந்த 2 பெட்ஷீட்டை எடுத்து மடிச்சு சல்மான் பாரிஸ்ல சொன்னாங்க, இந்த யூதத்தை கொண்டு போய் இந்த பெட்ஷீட்டை வித்துட்டு காசு வாங்கிவாங்க, காசை வாங்கி மாவு வாங்கிவாங்க, நான் ரொட்டி சுட்டு தரேன். சல்மான் பாரிஸ் ரெடியா உடனே அந்த பெட்ஷீட்டை வாங்கிட்டு நேரம் அந்த யூதன்ட்ட போனாங்க. யூதன்ட்ட போனவன அவன் பார்த்துட்டு கேட்டானா, இது பாத்திமா ரலியல்லாஹு வீட்டு தானேன்னு கேட்டானா. எப்படி கரெக்டா சொல்றேன், நான் தௌராத்துல படிச்சிருக்கிறேன், நபிமார்களின் குடும்பங்கள் தான் தங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை வெறும் கையோடு அனுப்பியதாக சரித்திரம் இல்லை. அநேகமாக பாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டின் துப்பட்டியாக இருக்கும் கொடு என்று வாங்கிக் கொண்டு கோதுமை மாவையும் அந்த மனிதனிடத்தில் கொடுத்து வெட்டி தீர்ந்து கொடுத்தாரு. கொண்டு போய் பாத்திமாட்ட கொடுத்துருங்க, ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட கொடுத்துருங்க, நான் கொடுத்ததா சொல்லி கொடுங்கன்னாங்க. உடனே அந்த சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு மாவை வாங்கிட்டு வெட்டிட்டு கொடுத்த உடனே பாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்களா, வெட்டிட்டு விற்கலையா, என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. நான் கொண்டு போய் கொடுத்தேம்மா, அந்த யூதன் இப்படி சொன்னா, இந்த மாவை நான் அன்பளிப்பா கொடுத்துட்டேன், இந்த பெட்ஷீட் அவங்களுக்கே குடிச்சிருன்னு சொன்னா, இது நபிமார்களின் சம்பவம் தான், நபிமாருடைய வம்சத்தில் தான் இப்படி நடக்கும், இது பாத்திமாவுதா என்று கேட்டால் நான் ஆம் என்று சொன்னேன். அவன் பெட்ஷீட்டையும் மாவையும் கொடுத்தான் என்று சொன்ன உடனே பாத்திமா ரலியல்லாஹு உடனே ரொட்டியை சுட்டு அதற்கு எந்தான சாணாக்களை ரெடி பண்ணி விருந்தாளிக்கு உபசரணம் செய்து சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் சாப்பிட்ட பின்னால் மீதி உணவு இருந்தது. பாத்திமா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா, வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் பசியா இருக்காங்க, கணவர் பசியா இருக்காரு, பாத்திமா ரலியல்லாஹு பசியா இருக்காங்க. சல்மான் பாரிஸ் சொன்னாங்க, அப்பா இந்த மீதி சாப்பாடு இருக்கு, இதை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு போகண்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்மார்களே, அன்றைய காலகட்டத்தில் விருந்து உபசரணைகள் தனக்கு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணங்கள் நாயகத்தின் குடும்பங்களுக்கு இருந்தது, சஹாபாக்களின் குடும்பங்களில் இருந்தது. இதே பழக்கம் நம்முடைய குடும்பங்களில் வர வேண்டும் என்பதைத்தான் இந்த மீலாது நமக்கு சொல்லுகிறது. மீலாது என்று சொன்னால் பிறந்த நாள் கொண்டாடுவது அல்ல, பெருமானாருக்கு கேக்கு வெட்டுறது இல்ல, வெடி வெடிக்கிறது அல்ல. என்ன நோக்கம் என்று சொன்னால் நாயகத்தினுடைய நடைமுறை வாழ்க்கை நம்மிடத்தில் வர வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயலும் நம்மிடத்தில் முழுக்க முழுக்க வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது போன்ற மீளாத விழாக்களை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர வேறு என்ற காரணங்கள் இல்லை. இந்த காரணத்தினால் பெருமானாரின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், பெருமானாரின் நற்குணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வரலாறுகளை எடுத்துக் சொல்லுங்கள், அது ஈமானை பிரகாசிக்கும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு பெருமானாருடைய வரலாறு தெரியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி யாருன்னா தெரியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை யாருன்னா தெரியல. மக்தபில் ஓதக்கூடிய பிள்ளைகள் கரெக்டா சொல்லிடுவாங்க, ஆனா அவங்க பெற்றோர்களிடத்தில் கேட்டால் தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணசீலர். பெருமானாரை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன்னக்கல் அலா குல்கின் அலீம், நீங்க உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள் நாயகமே, உங்கள் குணம் மிக உயர்ந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த அடிப்படையிலே இங்கே வாழக்கூடிய நாம் அனைவர்களுக்கும் ஒவ்வொரு வருடமாவது ஒரு குணத்தையாவது பெருமானாரின் குணத்தை நம் கையிலே கொண்டு வர வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானாருடைய சுன்னத்தான நடைமுறைகள் நம்மிடத்தில் வர வேண்டும், நம் மனைவிமாரிடத்திலே வர வேண்டும், நம் பிள்ளைகளிடத்திலே வர வேண்டும், நம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வர வேண்டும், மாற்று சகோதரர்கள் சகோதர சமயத்தவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவைகள் எல்லாம் நாம் உங்களிடத்திலே பெருமானாரின் வரலாறுகளை பற்றி படிக்கப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. வல்ல அல்லாஹ் வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணநலன்களை கடைபிடித்து அவர்களின் சிறப்பான நல்ல குணங்களை நமக்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்து நம் பிள்ளைகளை பெருமானாரின் குணங்களில் வளர்க்கக்கூடியவர்களாக, மனைவிமார்களை நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களை உள்ளவர்களாக வளர்க்கக்கூடிய, நாமும் பெருமானாருடைய குணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று
ஹஜ்ஜும் உம்ராவையும் செய்யக்கூடிய பாக்கியங்களையும் வாழும் காலங்கள் எல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலேயும் நினைவிலேயும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வாழும் காலங்கள் உயிர் பிரிவதற்கு முன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மறைந்து போனதற்கு பின்னால் மறுமையிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும் வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடிந்து நபிமார்களோடு ஒன்று சேர்ந்து எழுதக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்வானாக. வாகுரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.